ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா சயின்ஸ் இன்சைட்ஸ் தமிழ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வரைக்கும் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து அப்சார்ப்ஷனை வந்து பாதிப்படைய செய்யுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். செகண்டு, ஆல்டர்னேஷன் ஆஃப் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் பிகாஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது பாதிக்கப்படுது சம் இன்ட்ராக்ஷனால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன வருதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் சைட் அப்படின்றது. இது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரோட்டீன் பைண்டிங் அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஃபினைல் பியூட்டோசோன் அப்படின்ற ட்ரக், இது வந்து NSAIDs கேட்டகரி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேட்டகரியில் வரும். வார்ஃபரின் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தது வந்து வார்ஃபரின் அப்படின்றது வந்து ஆன்டிகோயாகுலன்ட் கேட்டகரி. இது ரெண்டையும் நம்ம கொடுக்கும்போது வார்ஃபரின் அப்படின்ற பைண்டிங் சைட் வந்து அல்புமின் அப்படின்ற ப்ரோட்டீனில் இருக்குது, அது வந்து பைண்ட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஃபினைல் பியூட்டோசோன் அப்படின்றது வார்ஃபரினோட சேர்த்து கொடுக்கும்போது ஃபினைல் பியூட்டோசோன் அப்படின்றது வந்து வார்ஃபரினை வந்து அந்த பைண்டிங் சைட்லேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். வார்ஃபரினோட ஃப்ரீ கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது அதிகமாகிடும். இதனால பிளட்டில் வார்ஃபரினோட கான்சன்ட்ரேஷன் அதிக அளவில் இருக்கிறதுனால ரிஸ்க் ஆஃப் ஹெமரேஜ் அப்படின்ற ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்படும். ஸோ ஃபினைல் பியூட்டோசோனையும் வார்ஃபரினையும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ பைண்டிங் சைட் அப்படின்றது. ஒரு பர்டிகுலர் ட்ரக்ஸ் வந்து டிஷ்யூ ப்ரோட்டீனில் போய் பைண்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜாக்சின் அப்படின்றது கார்டியோடோனிக் ஏஜென்ட்ஸ். இதை நம்ம கொடுக்கும்போது டிஷ்யூஸில் போய் பைண்ட் ஆகிரும். அட் த சேம் டைம் நம்ம இதோட சேர்த்து குயினிடின் கொடுக்கும்போது ஆன்டி அரித்மெட் ட்ரக்கை கொடுக்கும்போது டிஜாக்சினோட பைண்டிங் சைட்லேருந்து, அதாவது டிஷ்யூ பைண்டிங் சைட்லேருந்து குயினிடின் அப்படின்றத வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்ரும். இதனால் டிஜாக்சின் அப்படின்றது ஹை லெவல் ஃப்ரீ ஃபார்மாக இருக்கிறதுனால ரிஸ்க் ஆஃப் டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ட்ரக்கினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் அப்சார்ப்ஷன், இது ரெண்டுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷனால் எந்த மாதிரி பாதிப்பு அடையுது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து மெட்டபாலிசம் அப்படின்றது ட்ரக் இன்ட்ராக்ஷனால் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக ட்ரக்கினுடைய மெட்டபாலிசத்தின் போது ஒரு ட்ரக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது மெட்டபாலிசம் நடக்கும். மெட்டபாலிசம் நடக்கும்போது என்சைம் அப்படின்ற ஒன்று இன்வால்வ் ஆகும். அப்புறம் அந்த என்சைம் மூலமாக மெட்டபாலிசம் நடந்து வாட்டர் சால்பிளாக கன்வெர்ட் பண்ணப்பட்டு எக்ஸ்கிரீஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஆனால் ரெண்டு ட்ரக்கை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அந்த செகண்ட் ட்ரக் வந்து என்சைம் இன்டியூசராக இருக்கலாம், சம் கேசஸ் என்சைம் இன்கிபிட்டராக இருக்கலாம். அந்த என்சைமை வந்து அதனுடைய ஆக்ஷனை வந்து அதிகப்படுத்துகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்சைம் இன்டியூசர். அது இந்த பர்டிகுலர் ட்ரக்காக இருக்கலாம். அட் த சேம் டைம் இட் வில் பி என்சைம் இன்கிபிட்டர். அந்த செகண்டாக கொடுக்குற ட்ரக் வந்து என்சைம் இன்கிபிட்டராகவும் இருக்கலாம். அந்த என்சைம் இன்கிபிட்டர் அப்படின்றது இந்த என்சைமுடைய ஆக்ஷனை குறைச்சி விட்ரும். இந்த ரெண்டு ப்ராசஸினால ட்ரக்கினுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது பாதிக்கப்படும். அதனால் எக்ஸ்கிரீஷனும் பாதிக்கப்படும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து மெட்டபாலிசம் ஆகி எக்ஸ்க்ரீட் ஆகுது. அந்த சமயத்தில் நம்பர் 2 ட்ரக் வந்து என்சைம் இன்டியூசராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்சைம் இன்டியூசர் ஃபர்தர் என்ன பண்ணும், ரிஃபாம்பிசின், பெனிடாயின், கார்பமசிபின், இந்த 3 ட்ரக்ஸும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்சைம் இன்டியூசருக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ராகுல் பிளேடு கிரிக்கெட், RPC, ராகுல் பிளேடு கிரிக்கெட் அப்படின்றது. வந்து ரிஃபாம்பிசின் அப்படின்றது ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்கு. P அப்படின்றது பெனிடாயின்றது ஆன்டி கன்வல்சன் ட்ரக்கு. கார்பமசிபின் அப்படின்றது சேம் ஆன்டி கன்வல்சன் ட்ரக்கு. இது 3 வந்து என்சைம் இன்டியூசருக்கு எக்ஸாம்பிள்ஸ். என்சைம் இன்டியூசர்ஸ்க்கான ட்ரக் இன்ட்ராக்ஷனை பார்த்தோன்னா இப்போ பெனிடைனும் குளோரோஃபெனிகாலையும் சேர்த்து கொடுக்கும்போது பெனிடைன் அப்படின்றது என்சைம் இன்டியூசர் குளோரோஃபெனிகாலோட மெட்டபாலிசத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட்ரும். இதனால் குளோரோஃபெனிகாலோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிஃபாம்பிசினோட கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டருக்குலாம் கொடுப்பாங்க. இதோட நம்ம கொடுக்கும்போது கார்டிகோஸ்டீராய்ட்ஸோட ஆக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட் மெட்டபாலிசம் அப்படின்றதுனால. ஏன்னா ரிஃபாம்பிசின் அப்படின்றது என்சைம் இன்டியூசர், கார்பமசிபின் அப்படின்றது ஒன் ஆஃப் தி என்சைம் இன்டியூசர்ஸ். இது வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் ட்ரக்ஸை வந்து நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ஃபார்மசின் சொல்லலாம், சல்பிரைட்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ட்ரக்ஸை வந்து கார்பமசிபினோட சேர்த்து கொடுக்கும்போது இதனுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக ஆனது, இதனுடைய தெரபியூட்டிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது இந்த ட்ரக்கு தான் இல்லை, இந்த 3 ட்ரக்ஸோட எந்த ட்ரக்ஸை சேர்த்து கொடுத்தாலும் என்சைம் இன்டியூசர் அப்படின்றது நடக்கும். அது வந்து என்சைம் இன்கிபிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்சைம் இன்கிபிட்டர்ஸ்க்கான ட்ரக்ஸ்னால் என்ன? எரித்ரோமிசின் ஆன்டிபயோட்டிக் கேட்டகரியில் வரும், சிமிட்டிடின் H2 ஆன்டகோனிஸ்ட் கேட்டகரியில் வரும், அமெப்ரசோல் புரோட்டான் பம்ப் இன்கிபிட்டர் ஆன்டி அல்சர் கேட்டகரியில் வரும், ஐசோனியாசிட் ஆன்டி டியூபர்குலோர் ட்ரக். இந்த 4 ட்ரக்ஸும் வந்து என்சைம் இன்கிபிட்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ECOI அப்படின்றது. ஈக்கு வந்து எரித்ரோமைசின், சிக்கு வந்து சிமிட்டிடின், O ஒமெப்ரசோல், ஐசோனியாசிட்.
இந்த ஒமேப்ரசோல் அப்படின்ற ட்ரக்கை வந்து என்சைம் இன்ஹிபிட்டர் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம பார்த்தோம். இந்த என்சைம் இன்ஹிபிட்டர் அப்படின்ற இந்த ஒமேப்ரசோல் அப்படின்ற ட்ரக்கை நம்ம குளோபிடோகிரல் அப்படின்ற இந்த ட்ரக்கினுடைய சேர்த்து கொடுக்கும்போது இந்த ப்ரோட்ரக்காக இருந்த ட்ரக் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் மாறினா தான் இதனுடைய எஃபெக்ட் கிடைக்கும். அந்த டைமில் இது ப்ரோட்ரக்லேருந்து ஆக்டிவ் ஃபார்மாக மாறுறத இந்த என்சைம் இன்ஹிபிட்டர் அப்படின்ற ஒமேப்ரசோல் தடுக்குது. இதனால் டிலேய்டு தெரப்யூட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது நடக்கும். அதாவது இதனுடைய எஃபெக்டை கொடுக்குற அந்த நேரம் வந்து லாங் டேர்முக்கு அப்புறம் தான் கொடுக்கும். அந்த ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து நடக்காது. மெட்டபாலிசத்தை பொறுத்த வரைக்கும் என்சைம் இன்ஹிபிட்டர், என்சைம் இன்டியூசர் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து ஆல்டர்ட் ஹெப்பாட்டிக் பிளட் ஃப்ளோ, அதாவது லிவருக்கு போகிற பிளட்டினுடைய லெவல் அப்படின்றது கம்மியாகிற சமயத்தில் ட்ரக்கினுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது லோவாக இருக்கும். அதை பொறுத்தவரை ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ப்ரொபரனலால் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து லிடோகைன் அப்படின்ற ட்ரக்கினுடைய சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது ப்ரொபரனலால் அப்படின்றது வந்து பீட்டா பிளாக்கர் ஏஜென்ட், பிபி கொடுக்கறது, ஹைப்பர் டென்ஷன் கொடுக்கறது. லிடோகைன் அப்படின்றது வந்து ஆன்டி ஆரித்மிக் ஏஜென்ட்ஸ், டாபிக்கலாக வந்து லோக்கல் அனஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு டாபிக்கில் லோக்கல் அனஸ்தெட்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ட்ரக்கையும் சேர்த்து கொடுக்கும்போது இதனுடைய லிவர் ஃப்ளோவை வந்து இந்த ப்ரொபரனலால் அப்படின்ற இந்த ட்ரக்கு குறைச்சி விடும். அதாவது லிடோகைன் மெட்டபாலிசம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹெப்பாட்டிக் பிளட் ஃப்ளோ. பிளட்டில் இருக்கிற லிடோகைன் அப்படின்றது வந்து பிளட்டோடு சேர்ந்து லிவருக்கு போகும்போது தான் அதனுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்கும். ஆனால் லிவருக்கு போகிற அந்த பிளட் ஃப்ளோ அப்படின்றது கம்மியாக இருந்துச்சுன்னா லிடோகைனோட மெட்டபாலிசம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். இதனால் அதனுடைய ஆக்ஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். மெட்டபாலிசம் வியா சேம் என்சைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 2 ட்ரக்ஸ் கொடுக்கும்னா அந்த 2 ட்ரக்ஸுமே நம்ம பாடியில் வந்து சேம் என்சைம்னால மெட்டபாலிசம் ஆகுது அப்படின்னா அந்த 2 ட்ரக்ஸை நம்ம கொடுக்கும்போது அதனுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது டைம் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலோபியூரினால் அப்படின்ற ட்ரக், இது கவுட்டு கொடுக்குற ட்ரக்கு. 6-வெக்கப்டோபியூரின் அப்படின்ற ட்ரக்கு, இது ஆன்டி கேன்சர் ட்ரக்கு. இந்த 2 ட்ரக்கையுமே நம்ம கொடுக்கும்போது இந்த 2 ட்ரக்கையுமே மெட்டபாலிசம் பண்ணுற ஒரே என்சைம் என்னென்னா சாந்தின் ஆக்சிடேஸ் அப்படின்ற ட்ரக்கு, சாந்தின் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம். பட் இந்த என்சைமினுடைய குவான்டிட்டி வந்து லிமிட்டாக தான் இருக்கும். ஸோ மெட்டபாலிசம் பண்ணும்போது இதனுடைய மெட்டபாலிசம் அப்படின்றது கம்மியான மெட்டபாலிசம் ரேட் அப்படின்ற காரணத்தினால இதனுடைய ஆக்ஷன் அப்படின்றது தள்ளி போகும். இதனால் ஸ்லோ மெட்டபாலிசம் அப்படின்றது நடக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் இது 3மே வந்து ட்ரக் அப்ட்ராக்ஷனால் பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் எலிமினேஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து இன்ஹிபிஷன் ஆஃப் டுபுலர் எக்ஸ்கிரீஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது அந்த டுபுலர் எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது இன்ஹிபிட் பண்ணப்படுறதுனால எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது, ரீனல் எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபனசீட் அப்படின்ற ட்ரக் வந்து பெனிசிலினோட சேர்த்து கொடுக்கும்போது பெனிசிலினோட டுபுலர் எக்ஸ்கிரீஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது ஹை லெவல் ஆஃப் ட்ரக் வந்து பிளட்லேயே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ஆஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து டாக்ஸிசிட்டி ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. பெனிசிலின் வந்து சீக்கிரமாக எக்ஸ்கிரீட் ஆகாது. ஸோ ப்ரொபனசீட் அப்படின்ற ட்ரக்கையும் பெனிசிலினையும் சேர்த்து கொடுக்கக்கூடாது. ஆஃப் டுபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது, டுபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து டுபுலர் எக்ஸ்கிரீஷனுக்கு அடுத்த நடக்கிற ப்ராசஸ். இந்த டைமில் வந்து ஆல்ரெடி எலிமினேட்டான சப்ஸ்டன்ஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணுறது. இது என்கன்ஸ் ஆகிறதுனால அதிக அளவிலான பர்டிகுலர் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட் அடையும். அப்படின்ற டைமில் டாக்ஸிசிட்டி ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்ஐட்ஸோட லித்தியம் கொடுத்தோம் அப்படின்னா லித்தியமோட டுபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இதனால் வந்து ஹை லெவல் ஆஃப் லித்தியம் அப்படின்றது பிளட்டில் வந்து கண்டினியூஸாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து டெட்ராசைக்கிளோட லித்தியம் கொடுத்தாலும் லித்தியமோட டிபுலர் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இதனால் லித்தியம் அப்படின்றது பிளட்டில் வந்து அதிக அளவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். இதனால் டாக்ஸிசிட்டி ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் இன்ட்ராக்ஷன், ஃபார்மகோகைனடிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன், இது ரெண்டை பற்றி பார்த்துருக்கோம். டைனமிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மகோடைனமிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அடிட்டிவ் எஃபெக்ட், சினர்ஜிசம் எஃபெக்ட், ஆன்டகோனிசம் எஃபெக்ட் அப்படின்றது. அடிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து 1+1 சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரக் 2 ட்ரக்கை கொடுத்தோம்னா 2 ட்ரக்கினுடைய சம் ஆஃப் த எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். சினர்ஜிசம் அப்படின்றது வந்து 1+1 3 அப்படின்ற மாதிரி. அதனுடைய எஃபெக்டை விட சம் ஆஃப் த எஃபெக்டை விட அதிகமான எஃபெக்ட் நம்ம 3 அப்படின்றது சம் ஆஃப் த எஃபெக்டை விட அதிகமான எஃபெக்ட் கொடுக்குறது. ஆன்டகோனிசம் அப்படின்றது வந்து ஒரு ட்ரக்கினுடைய ஆக்ஷனை வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படின்றது மாதிரி வார்ஃபரினோட சேர்த்து கொடுக்கும். செப்ட்ரையாக்ஷன் அப்படின்ற ட்ரக்கை வந்து வார்ஃபரினோட சேர்த்து கொடுக்குறது. வார்ஃபரின் அப்படின்றது ஆன்டிகோயாகுலண்ட் ஆல்ரெடி தெரியும். பட் இந்த ட்ரக்குக்கும் அதே எஃபெக்ட் இருக்கிறதுனால இது 2 ட்ரக்கையும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது சம் ஆஃப் த அடிட்டிவ் எஃபெக்ட் ஏற்படும். இதனால் ஹைப்போப்ரோத்ரோம்பினிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் ஏற்படும். இதனால் ரெடியூஸ் த டோஸ் ஆஃப் ஸோ இந்த பாதிப்பை வந்து ப்ரீவென்ட் பண்ணுறதுக்கு, ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ட்ரக்கினுடைய டோஸை வந்து குறைச்சி கொடுக்கணும். அதுதான் ஒரே ரீசன். ப்ரூசமைட் அப்படின்ற ட்ரக்கு லூப் டையூரிட்டிக் ஏஜென்ட்ஸ், அதை வந்து அமினோக்ளைகோசைடோட சேர்த்து கொடுக்கும்போது அமினோக்ளைகோசைடோட முதல் சைட் எஃபெக்ட் என்னென்னா வந்து ஓட்டோடாக்சிசிட்டின்னு சொல்லுவாங்க.
அதே எஃபெக்ட் ப்ரூசமைடுக்கு இருக்கிறதுனால அடிட்டிவ் ஓட்டோடாக்சிசிட்டி ஏற்படும். ஃபைனலாக பார்க்க போகிற கிளாசிஃபிகேஷன், ஃபைனலாக பார்க்க போகிற டைப் என்னென்னா ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன். ட்ரக் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால சம் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடக்குது, அதனால ட்ரக்கினுடைய எஃபெக்ட் அப்படின்றது குறையுது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னா டைரி ஃபுட், அதாவது பால் சம்மந்தப்பட்ட பொருட்களோட சேர்த்து டெட்ராசைக்ளைன் நம்ம எடுக்கும்போது அது ரெண்டும் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால, ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், மினரல் சால்ட்ஸ் அயன் சால்ட்ஸ்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால அப்சார்ப்ஷன் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது. இதனால் டெட்ராசைக்கிள்ஸ் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்கும்போது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறையா பார்த்துருந்தோம். ஸோ இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் மோஸ்ட்லி எதனால தான் வருது அப்படின்னா மல்டிபிள் ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் தெரப்பிக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு இடைப்பட்ட ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நடக்கும். இதனாலையும் மல்டிபிள் ப்ரிஸ்கிரிப்பர், அதாவது நிறைய டாக்டர்ஸை வந்து நம்ம மீட் பண்ணுறது, ஒரு ட்ரக்குக்கு வந்து மல்டிபிள் ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கிறது, அதுவும் இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷனுக்கு லீட் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்த டைப்ஸ் அப்படின்றது வந்து காமனாக வந்து கிளாஸிஃபை பண்ண டைப்ஸு. அதர் டைப்ஸ் இப்படியும் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரக் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ட்ரக் ஃபுட் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ட்ரக் லேபரட்டரி டெஸ்ட் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, ட்ரக் டிசீஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த 4 டைப்ஸுமே இப்போ நம்ம பார்த்த கிளாஸிஃபிகேஷன்லேயே வந்துடும் அப்படின்றதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்.